Hi guys, இன்னைக்கு நம்ம சேனல்ல நம்ம பார்க்க போற டிராமாவோட பேரு மேரி மை ஹஸ்பண்ட். பேர் எப்படி வித்தியாசமா இருக்கோ அதே மாதிரி தான் இந்த டிராமாவோட ஸ்டோரி ரொம்ப வித்தியாசமா இருக்கு. நம்ம எல்லாருமே ஒரு சான்ஸ் கிடைச்சா நம்ம லைஃப்ல பண்ண தப்பு எல்லாத்தையுமே சரி பண்ணணும்னு நினைப்போம்ல. அப்படிதான் இங்க கேன்சர் பேஷண்டா இறந்து போற நம்ம ஹீரோயினுக்கு மறுபடியும் அவங்க லைஃப்ல உயிரோட வாழறதுக்கான சான்ஸ் கிடைக்குது. அவங்க கூடவே இருந்தவங்களுக்கு எல்லா பிரச்சனையும் தந்துட்டு இருந்த க்ளோஸ் ஃப்ரெண்டு அவங்கள சாகடிச்சு அவங்களுடைய ஹஸ்பண்ட். இவங்க ரெண்டு பேரும் அவங்க எப்படி பழி வாங்க போறாங்க, இப்படி அடுத்தடுத்த எபிசோட்ஸ் எல்லாமே ரொம்ப த்ரில்லிங்கா கொண்டு போறாங்க. இது ஆன்கோயிங் டிராமா, அதனால 3 நாளைக்கு ஒரு டைம் நான் இந்த சேனல் அப்லோட் பண்றேன், மறக்காம செக் பண்ணி பாருங்க. அப்புறம் இப்ப நம்ம பார்த்துட்டு இருக்க அந்த கோஸ்ட் டாக்ஸி டிராமாவும் நாளையில இருந்து தினமும் அப்லோட் ஆகும். இந்த வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி மறக்காம லைக் பண்ணிடுங்க. சோ இப்போ நம்ம ஸ்டோரிக்குள்ள போயிடலாம். இந்த டிராமாவோட ஸ்டார்டிங்லயே நம்ம ஹீரோயினை தான் காட்டுறாங்க. இவங்களோட பேரு ஜீவன். ஜீவனுக்கு 4th ஸ்டேஜ் கேன்சர். ஹாஸ்பிட்டல்ல கண்ணை முழிச்சு எழுந்ததும் வெளியே ஜன்னல் வழியா வேடிக்கை பார்த்துட்டு இருக்காங்க. எல்லா கவலையும் மறந்துட்டு கொஞ்ச நேரம் அவங்க ரிலாக்ஸா உட்காந்துருக்காங்க. ஆனா அப்ப அந்த இடத்துக்கு வர்ற ஒரு பொண்ணு ஜன்னல்லாம் க்ளோஸ் பண்ணிட்டு ஜீவன் கிட்ட வந்து பேசுறாங்க. இந்த பொண்ணோட பேரு சோமின், ஜீவனுடைய பெஸ்ட் ஃப்ரெண்டு. எதை நினைச்சும் கவலைப்படாத, உன்னுடைய பிரச்சனை எல்லாமே சீக்கிரம் சரியாகிடும். நீ என்னோட பெஸ்ட் ஃப்ரெண்டு, நான் உனக்காக தான் ப்ரே பண்ணிட்டு இருக்கேன்னு என்னென்னமோ சொல்றாங்க. ஜீவனுக்கு கேன்சர் இருக்கிறதுனாலதான் உங்களுக்கு தலைமுடி எதுவுமே இல்ல, கவர் பண்ணிட்டு உட்காந்துருக்காங்க. அவங்க ஃப்ரெண்டு சோமினை பார்த்து நான் ரொம்ப ஃபீல் பண்றேன். என் லைஃப்ல நான் ரொம்ப சந்தோஷமா இருந்தேன், ஆனா இப்படி ஒரு பிரச்சனையை நான் ஃபேஸ் பண்ணுவேன்னு கொஞ்சம் கூட எதிர்பார்க்கல. அது மட்டும் இல்லாம இப்ப என்னுடைய ஹஸ்பண்ட் வேற ஒரு பொண்ணு கூட அஃபேர்ல இருக்காரு. ஏன்னா அந்த பொண்ணுக்கு மெசேஜ் பண்றதா நினைச்சு அவர் என்னுடைய நம்பருக்கு அனுப்பிட்டாரு. அவர் ஐ லவ் யூன்ற மாதிரி அனுப்பியிருந்தாரு. அந்த மெசேஜ் நான் பார்த்ததுமே டெலிட் பண்ணிட்டாரு. இதெல்லாம் பரவாயில்ல, அட்லீஸ்ட் நீயாவது என் பெஸ்ட் ஃப்ரெண்டா கடைசி வரைக்கும் லைஃப்ல இருக்கிய அப்படின்னு சோமினை பார்த்து ஃபீல் பண்ணி பேசிக்கிட்டு இருக்காங்க. இப்ப கொஞ்ச நேரத்துக்கு அப்புறம் ஜீவன் பெட்ல ரெஸ்ட் எடுத்துட்டு இருக்கும்போது வெளியே சந்தோஷமா நிறைய குழந்தைங்க விளையாடிட்டு இருக்கிற சத்தம் உங்களுக்கு கேக்குது. ஜீவன் இந்த மாதிரி நல்ல நல்ல விஷயங்களை கவனிச்சு ரொம்ப நாள் ஆகுது. அவங்களுக்கு கேன்சர் இருக்கு அப்படின்றதே அவங்க 4th ஸ்டேஜ்ல இருக்கும்போது அவங்களுக்கே தெரிஞ்சிருக்கு. 6 மாசம் வரைக்கும் தான் அவங்க உயிரோட இருப்பாங்க அப்படின்னு டாக்டர் சொல்லியிருக்காங்க. ஜீவனை பொறுத்த வரைக்கும் இது நல்ல விஷயமான்னு தெரியல. ஏன்னா இப்ப 12 மாசம், அதாவது 1 வருஷம் ஆகுது, இப்போ வரைக்கும் அவங்க உயிரோட தான் இருக்காங்க. ஏன்னா இந்த 1 வருஷமா அவங்களுக்கு ஹாஸ்பிட்டல் ட்ரீட்மெண்ட் இப்படியே தான் லைஃப் போயிட்டு இருக்கு. அவங்களுக்கு வாழவே பிடிக்கல. கட் பண்ணா இப்ப நமக்கு பிளாஷ்பேக்ல ஜீவன் அவங்களுடைய லைஃப்ல எவ்வளவு சந்தோஷமா இருந்தாங்க அப்படின்றத காட்டுறாங்க. அவங்களுடைய மேரேஜ்ல ரொம்ப கிராண்டா நடந்தது. ஜீவன் ரொம்ப சந்தோஷமா இருந்திருப்பாங்க. அவங்களுடைய ஹஸ்பண்ட் பேரு மின்னு. ஆரம்பத்துல மின்னோட அம்மா ஜீவன் அவங்களுடைய பொண்ணு மாதிரி பார்த்துட்டு இருந்திருப்பாங்க. ஆனா நாளாக மின்னு அவனுடைய அம்மான்னு சொல்லி எல்லாருமே அவங்களை மோசமா ட்ரீட் பண்ண ஆரம்பிச்சாங்க. ஜீவன் ஒரு டாப் கம்பெனில ஒர்க் பண்ணிட்டு இருந்திருப்பாங்க. இந்த காரணத்துக்காக தான் மின்ன அவங்களை மேரேஜ் பண்றதுக்கே சரின்னு சொல்லியிருப்பான். மேரேஜ் ஆகி சில வருஷத்துக்கு அப்புறம் குழந்தை இல்லைன்னு தெரிஞ்சதும் மின்னோட அம்மா நம்ம ஜீவனை பயங்கரமா திட்ட ஆரம்பிச்சிருப்பாங்க. அப்ப திடீர்னு ஒரு நாள் இந்த மின் வேற அவனுடைய வேலையை விட்டுட்டு வந்திருப்பான். இனிமே நான் வேலைக்கு போக போறதா இல்ல, ஸ்டாக் மார்க்கெட்ல இன்வெஸ்ட் பண்ண போறேன் அப்படி இப்படின்னு அவனுடைய பிளானிங்க சொல்லிட்டு இருக்கான் ஜீவன் கிட்ட. மின் யார்கிட்டையும் சொல்லாம திடீர்னு எப்படி ஒரு முடிவு எடுக்கலாம், நீ பண்ணது தப்பு, நம்ம லோனுக்கான பணத்தெல்லாம் திரும்ப கட்டணும் தானேன்னு சொல்றாங்க. மின்னுக்கான அதை பத்தி எல்லாம் கொஞ்சம் கூட கவலையே இல்ல. அதான் நீ உன்னுடைய வேலைக்கு போகதானே போற, அதெல்லாம் பாத்துக்கலாம்னு சொல்லிட்டு ரொம்ப கேஷுவலா வீட்டுல உட்காந்துருக்கான். இவன் இப்படிலாம் பண்றதுனால டெய்லி ஜீவன் தான் அவனுடைய லைஃப்ல நிறைய பிரச்சனை ஃபேஸ் பண்றாங்க. ஆபீஸ் வேலையை டைம்குள்ள முடிக்கணும், வீட்டுக்கு வந்து மத்த வேலையும் செஞ்சாகணும். இதுக்கு நடுவுல தான் அவங்களுக்கு உடம்பு சரியில்லைன்னு ஹாஸ்பிட்டல்ல போய் செக் பண்ணும்போது அவங்களுக்கு கேன்சர் இருக்கு, அதுவும் 4th ஸ்டேஜ்லன்றது தெரியுது. இந்த கண்டிஷன்ல இவங்களை சரி பண்றது டவுட் தான் அப்படின்றது டாக்டர் சொன்னதும் ஜீவனுக்கு ரொம்ப கஷ்டமா இருந்திருக்கும். அவங்களும் வீட்டுக்கு வந்ததும் மின் கிட்டயும் அவனுடைய அம்மா கிட்டயும் இந்த விஷயத்தை பத்தி சொல்லியிருப்பாங்க. ஆனா அவங்க ரெண்டு பேரும் எவ்வளவு மோசமானவங்க அப்படின்றது அவங்க பேசுறதுல இருந்தது நமக்கு தெரியுது. மின்ன பார்த்து அவனோட அம்மா, மின்னி ரொம்ப அன்லக்கி தெரியுமா, இந்த பொண்ணு ஜீவனை மேரேஜ் பண்ணாமலே இருந்திருக்கலாம், ஜீவனுக்கு இப்ப வரைக்கும் குழந்தை வேற இல்லைன்னு சொல்லிட்டு இருக்காங்க. இதை கேட்கிற மின் அவங்களுக்கும் மேல இருக்கான். அவளுக்கு ஏதாவது ஒண்ணுன்னா வீட்டுல இருக்கிற எல்லா வேலையும் யார் பண்றது, ஜீவன் ஆபீஸ்க்கு போய் ஒர்க் பண்ணதானே நமக்கு நிறைய பணம் கிடைக்கும். 2 பேருமே பேசிக்கிட்டு இருக்காங்க. மின் நீ எதுவும் கவலைப்படாத, இந்த வேலையெல்லாம் கண்டிப்பா ஜீவன் பண்ணிதான் ஆகணும். கேன்சருக்குலாம் இப்ப நிறைய ட்ரீட்மெண்ட் வந்துருச்சு, எப்படி அவளை காப்பாத்திரலாம், அதுக்கு செலவானாலும் பரவாயில்ல, ஜீவன் சம்பாதிச்சு வச்சிருக்கிற பணத்தை எடுத்து இதெல்லாம் பாத்துக்கலாம்னு சொல்றாங்க. இப்ப அப்படியே கட் பண்ண இந்த பிளாஷ்பேக்ல முடிஞ்ச பிரசன்ட்ல ஜீவன் அவங்களுடைய வார்டுல இருந்து வெளியே போகும்போது கூட அவங்க லைஃப்ல நடந்த மோசமான விஷயங்களை நினைச்சு ஃபீல் பண்ணிக்கிட்டே தான் இருந்து போறாங்க. அப்ப அந்த பக்கமா நடந்து வர்ற ஒரு நர்ஸ் ஜீவனை கூப்பிட்டு சொல்றாங்க, உன்னோட ஹஸ்பண்ட் வேற ஒரு அஃபேர்ல இருக்காருன்றத நினைச்சு நீ ரொம்ப கவலைப்பட்டு இருக்க, நீ இதெல்லாம் தூக்கி போட்டுட்டு உன் லைஃப்ல நீ எப்பவுமே சந்தோஷமா இருக்கிற மெமரிஸ் மட்டும் யோசிச்சுப்பாரு அப்படின்னு அவங்க சொன்னதும் ஜீவனுக்கு ஞாபகம் வர ஃபர்ஸ்ட் விஷயமே அவங்களுடைய பெஸ்ட் ஃப்ரெண்டு சோமின் தான். அவங்களும் ஒரு பெரிய யூஎன் கம்பெனில தான் ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க. இப்ப அவங்க மேனேஜரா கூட மாறிட்டாங்க போல இருக்கு. இப்ப அந்த சோமின் வேகமா மேக்கப் எல்லாம் போட்டுட்டு ஒரு இடத்துக்கு வந்திருக்காங்க. அவங்க எங்க வந்திருக்காங்கன்னு பார்த்த பிறகு நமக்கு புரியுது. அவங்க நேரா ஜீவனோட வீட்டுக்கு தான் வந்திருக்காங்க. நேரா உள்ள போய் மின்னதை ஹக் பண்ணி பேசுறாங்க. உண்மை என்னன்னா இந்த மின் அஃபேர்ல இருக்கிறதே சோமின் கூட தான். ஜீவன் இத்தனை வருஷமா அவங்களுடைய பெஸ்ட் ஃப்ரெண்டா நம்பிட்டு இருந்த சோமின் தான் இப்படி ஒரு வேலையை பார்த்துட்டு இருக்கிறது. இப்ப ஹாஸ்பிட்டல்ல இருக்க ஜீவன் கிட்ட டாக்டர் வந்து சொல்றாரு, உங்க ட்ரீட்மெண்ட்கான பணத்தை நீங்க இன்னும் கட்டாம இருக்கீங்க, இப்ப நீங்க ஃபீஸ் பே பண்ணா மட்டும் தான் ட்ரீட்மெண்ட்டை கண்டினியூ பண்ண முடியும்னு சொல்றாரு. ஜீவனும் உடனே மின்னுடைய நம்பருக்கு தான் கால் பண்ணி பாக்குறாங்க. அவன் அட்டென்ட் பண்ணவே இல்ல. மெசேஜ் பண்ணா அதுக்கும் எந்த ஒரு ரிப்ளையும் இல்ல. நேரா வீட்டுக்கு போய் தான் பணத்தை கேட்டு வாங்கிட்டு வரணும்னு சொல்லி ஹாஸ்பிட்டல்ல இருந்து வெளியே போறாங்க. அப்ப கரெக்டா ஒருத்தர் அந்த இடத்துக்கு டாக்ஸில வராரு. ஜீவனோட ஃபேஸ் கூட கவனிக்கல, அப்படியே கார்ல ஏறி சோகமா உட்காந்து அங்க இருந்து போக ஆரம்பிக்கிறாங்க. உங்களை பார்த்தாலே தெரியுது நீங்க ரொம்ப சோகமா இருக்கீங்க, அதே மாதிரி ஹெல்த்தும் சரியில்லைன்னு. ஆனா நீங்க எதுவும் கவலைப்படாதீங்க, இப்ப ஆட்டம் சீசன் தான் வரப்போகுது, இது எல்லாரோட லைஃப்ல இருக்கிற பிரச்சனையும் சரி பண்றதுக்கு ஒரு நல்ல டைமா இருக்கும்னு சொல்றாரு. ஜீவனும் பதிலுக்கு அந்த டிரைவர் கிட்ட, நீங்க மட்டும் தான் அப்படி எல்லாம் பேசிட்டு இருக்கீங்க, ஆனா என் லைஃப்ல அப்படி எதுவும் நடக்கவே இல்ல,
நான் இன்னும் எவ்வளவு நாள் உயிரோட இருப்பேன்றது எனக்கு தெரியல, டைம் ரொம்ப கம்மியா இருக்கு, என் ஹஸ்பண்ட் கூட எனக்கு உண்மையா இல்லைன்னு அவங்க சொல்லிட்டு இருக்காங்க. இதை கேட்டதும் டிரைவர் சொல்றாரு, நம்ம எல்லாருமே நம்ம லைஃப்ல ஒரு நல்ல எண்டிங் அந்த இடத்துக்கு ரீச் ஆகிறதுக்காக தான் கஷ்டப்பட்டு இருக்கோம். அதுக்கு நடுவில் பல பிரச்சனையை ஃபேஸ் பண்ண வேண்டிய வழியில நம்ம போய் தான் ஆகணும். ஆனா நம்ம எந்த இடத்துக்கு போய் ரீச் ஆகணும்னு ஆசைப்பட்டோமோ கண்டிப்பா ஒரு நாள் அங்க போய் சேருவோம்னு சொல்றாரு. ஜீவனுக்கு இது புரியணும் அப்படின்றதுக்காகவே தப்பா வேற ஒரு வழியில கார் எடுத்துட்டு போறாரு. நீங்க ராங் ரூட்ல போறீங்கன்னு நினைக்கிறேன்னு அவங்க சொல்ல, இல்ல இல்ல அப்படிலாம் எதுவும் இல்ல, நீங்க எந்த இடத்துக்கு போகணும்னு சொன்னீங்களோ அங்கதான் உங்களை டிராப் பண்ண போறேன், கொஞ்சம் பொறுமையா இருங்கன்னு சொல்றாரு. ஒரு டனல் வழியா உங்களுடைய கார் போகுது. அப்படியே வெளியே வந்தா ஆட்டம் சீசன் ஆரம்பிச்சிருச்சு போல இருக்கு. அந்த இடமே பாக்குறதுக்கு அவ்வளவு அழகா இருக்கு. கடைசியா ஜீவன் சொன்ன இடத்துல உங்களை டிராப் பண்ணிட்டு அவங்க கிட்ட கொஞ்சம் பணமும் தராரு. இது நான் உங்களுக்கு தர்ற ஒரு சின்ன பிரசன்டா நினைச்சு எடுத்துக்கோங்க, சீக்கிரமே உங்களுக்கு பிடிச்ச மாதிரி உங்க லைஃப் சந்தோஷமா மாறும், உங்களுக்காக தான் ஒரு பர்சன் வெயிட் பண்ணிட்டு இருக்காரு. ஜீவன் அதை வாங்காம, இல்ல பரவாயில்ல இதெல்லாம் வேணான்னு சொல்றாங்க. உங்க அப்பா இருந்தா உங்களை எப்படி விஷ் பண்ணுவாரோ அப்படிதான் நானும் உங்ககிட்ட பேசுறேன், இதை வாங்கிக்கோங்க, ஏன்னா இன்னைக்கு தான் டாக்ஸி டிரைவரா இருக்க போற கடைசி நாள். ஜீவன் அந்த பணத்தை வாங்கின பிறந்த அந்த டிரைவரும் சந்தோஷமா உங்களுக்கு பாய் சொல்லிட்டு அங்க இருந்து போறதை காட்டுறாங்க. கட் பண்ணா இப்ப வீட்டுக்கு வந்ததுமே நம்ம ஜீவனுக்கு வெளியே ஒரு பொண்ணோட செப்பல் இருக்குன்றத பார்த்ததுமே அப்செட் ஆகிடுறாங்க. அதுவும் அவங்களுடைய பெஸ்ட் ஃப்ரெண்டு சோமின் யூஸ் பண்ற செப்பல் மாதிரி இருக்குன்னு உங்களுக்கு ஒரு டவுட். உள்ள யார்தான் இருக்கான்னு அவங்க போய் பார்க்கும்போது அவங்க பாக்குறத அவங்களாலே நம்ப முடியல. அவங்க உண்மையான ஃப்ரெண்டா நினைச்ச சோமின் தான் இப்ப மின் கூட க்ளோஸா இருக்காங்க. அது மட்டும் இல்லாம அவங்க 2 பேரும் பேசிக்கிட்டும் இருக்காங்க. உனக்கு தெரியுமா, ஜீவனுக்கு கேன்சர் இருக்குன்ற விஷயம் எனக்கு தெரிஞ்சதுமே அவ பேர்ல நான் மெடிக்கல் இன்சூரன்ஸ்லாம் அப்ளை பண்ணி வச்சிருக்கேன். அவன் மட்டும் இறந்துட்டானா நமக்கு நிறைய பணம் கிடைக்கும், லைஃப்ல நமக்கு பிடிச்ச மாதிரி சந்தோஷமா இருக்கலாம், நமக்கு தேவைப்படுற வீடு வாங்கலாம், அது வாங்கலாம்னு மின் என்னென்னமோ சொல்லிட்டு இருக்கான். சோமின் அவங்கிட்ட நானும் அதுக்காக தான் ரொம்ப நாளா வெயிட் பண்ணிட்டு இருக்கேன், 6 மாசத்துலயே இறந்து போயிடுவான்னு பார்த்தா அவ இன்னமும் உயிரோட தான் இருக்கா, எப்ப இதெல்லாம் நடக்கும் தான் நானும் ரொம்ப எதிர்பார்க்கிறேன்னு பேசிக்கிட்டு இருக்காங்க. இப்படி அவங்க பேசிட்டு இருக்கிறதுல நம்ம ஜீவனால கேட்டுட்டு அமைதியா இருக்க முடியல. அது மட்டும் இல்லாம ஜீவன் அவங்க அப்பா கூட எடுத்துக்கிட்ட ஒரு போட்டோவையும் இவங்க 2 பேரும் அந்த இடத்துல ஒரு குப்பை மாதிரி போட்டு வச்சிருக்காங்க. கோவத்துல அதையும் சரியா அங்க இருக்கிற மொத்த பொருளை எடுத்து அவங்க மேல வீசிக்கிட்டு சத்தம் போட ஆரம்பிக்கிறாங்க பயங்கரமா. உங்க 2 பேருக்கும் எவ்வளவு தைரியம், கடைசியில நீங்க என்னையே நம்ப வச்சு ஏமாத்திட்டீங்க, எனக்கு கேன்சர் இருக்கு, நான் இறந்துட்டா அதுக்கான பணம் உனக்கு கிடைக்கும் தானே நீ மேல பாலிசி போட்டிருக்க, இதை நான் போய் வெளியே சொல்லாம விட மாட்டேன். உங்க 2 பேரையும் பார்க்கும்போது எனக்கு அவ்வளவு கோவம் வருது. அப்ப திடீர்னு ஜீவனுக்கு பெயின் வர ஆரம்பிக்குது. அவங்களால பேச கூட முடியல, அப்படியே கீழே உட்காந்துடுறாங்க. அந்த மின்னுக்கு இப்ப கூட அவங்கள பத்தி எந்த ஒரு கவலையும் இல்ல. அவன் சோமினை கூப்பிட்டு இங்க இருந்து வெளியே போறதுக்காக ரெடி ஆகிட்டு இருக்கான். ஜீவன் விட்டா இன்னும் கொஞ்ச நேரத்துல நீயே இறந்து போயிடுவ போல இருக்கு, நான் எதுக்கு இப்போ அடிக்கணும் அப்படின்னு. சோமினும் கடைசி அவங்க கிட்ட வந்து, என்ன மன்னிச்சிரு, நான் பண்றதுலாம் தப்புன்னு எனக்கு தெரியும், ஆனா நீ எப்படி உயிரோட இருக்க போறது இல்ல, நீ ஒரு செல்ஃபிஷ், எப்பவுமே உன்னை பத்தி மட்டும் தான் யோசிப்பான்னு சொல்லிட்டு அங்க இருந்து போறாங்க. ஜீவன் வர்ற கோவத்துக்கு அந்த சோமினை போட்டு அடிச்சுக்கிட்டு இருக்காங்க. என் லைஃப்ல நடந்த மாதிரி ஒரு பிரச்சனை உனக்கு நடந்தா அப்போ நீ இப்படிதான் பேசுவியா? அப்ப இவங்களை தடுக்கிறதுக்காக மின்ன அந்த இடத்துக்கு வந்து, ஜீவன் நீ ஏன் இப்படி எல்லாம் பிரச்சனை பண்ணிட்டு இருக்க, நீ இறந்து தானே போக போற, இப்ப இங்க இருந்து வெளியே போனவங்களை தள்ளி விடும்போது அவங்க விழுந்துடுறாங்க. அதுவும் கண்ணாடியில விழுந்து அவங்களுடைய தலையில அடிபட்டுருது. அவங்களுடைய தலையில அடிபட்டதுனால நிறைய பிளட் வர ஆரம்பிக்குது. ஜீவன் இப்ப அவங்களுடைய கடைசி டைம்ல இருக்காங்க. பக்கத்துல அந்த மின்னு சோமினி கிட்ட சொல்லிட்டு இருக்கான், என்ன இப்படி நடந்துருச்சு, இங்க நடந்தது அப்படியே வேற மாதிரி மாத்திரணும், அந்த பாலிசிக்கான பணமும் நமக்கு கிடைச்சாகணும். ஜீவன் இங்க நடந்து போகும்போது தெரியாம ஸ்லிப் ஆகி கீழே விழுந்து தலையில அடிபட்டு இறந்து போயிட்டான்னு சொல்லிடலாம். இப்படி அவங்க பேசிட்டு இருக்கிறதுல நம்ம ஜீவன் அவங்களுடைய காதுல வாங்கிட்டு அப்படியே யோசிச்சு பாக்குறாங்க. என் லைஃப்ல நான் 6 மாசம் மட்டும் தான் உயிரோட இருப்பேன்னு சொன்னாங்க, 12 மாசம் எனக்கு டைம் கிடைச்சும் கூட என்னால எதுவுமே பண்ண முடியல, இப்ப நான் இறந்தே போயிட்டேன் அப்படின்னு 2023 ஜீவன் இறந்து போறதா காட்டுறாங்க. இப்ப அப்படியே கட் பண்ண 2013 இப்ப இறந்து போன ஜீவன் அப்படியே 10 வருஷத்துக்கு முன்னாடி போயிட்டாங்க. அவங்களுக்கு ஒரு பெரிய ஷாக்கு, நம்ம எப்படி உயிரோட வந்தாலும் அப்படியே ஸ்டன் ஆகி நின்னுட்டு இருக்காங்க. அது மட்டும் இல்லாம அவங்களுடைய ஃபியூச்சர்ல உங்களுக்கு என்னெல்லாம் நடக்க போகுது அப்படின்றது உங்களுக்கு ஞாபகம் இருக்கு. இனிமே இந்த ஸ்டோரியில 2013 இருக்க நம்ம ஜீவன் என்னதான் பண்ணுவாங்க அப்படின்றதான் பார்க்க போறோம். கண்ணாடி போடாம இருக்கிறதுனால அவங்க முன்னாடி யார் இருக்கான்றதே உங்களுக்கு தெரியல. கண்ணாடி மாட்டின பிறந்த அவங்களுக்கு தெரியுது. இப்ப அவங்க ஆபீஸ்ல இருக்காங்க. மின் தான் வந்து அவங்க கிட்ட பேசிக்கிட்டு இருக்கான். அவன் ஃபேஸ மறுபடியும் பார்த்ததே உங்களுக்கு செமக்கோ வந்து அந்த மின்ன போட்டு அடி நடிக்க ஆரம்பிச்சிடுறாங்க. ஜீவன் நீ என்ன பண்ணிட்டு இருக்க விடுன்னு சொல்லி அவன் கத்திட்டு இருக்கான். ஆனா இவங்க விடுற மாதிரியே தெரியல, அவனை போட்டு அந்த அடி அடிக்கிறாங்க. சுத்தி இருக்கிற எல்லாருமே இந்த பிரச்சனையை வேடிக்கை பார்த்துட்டு இருக்காங்களா. அப்ப கரெக்டா இந்த கம்பெனியோட பாஸ் தான் வந்து நம்ம ஜீவனை தடுக்கிறாரு. இவரோட பேரு ஜியோக்கு. நீங்க 2 பேரும் என்ன எப்படி சண்டை போட்டுட்டு இருக்கீங்க, இது ஆபீஸ்ன்றது உங்களுக்கு தெரியாதா, இங்க என்னதான் நடந்துட்டு இருக்கு அப்படின்றது இப்போ வரைக்கும் நம்ம ஜியோனுக்கு தெளிவா புரியல. மயக்கம் போட்டு கீழே விழுற மாதிரி போறாங்க. அப்பவும் ஜியோக் தான் அவங்களை பிடிக்கிறாரு. வேக வேகமா இங்க இருந்து ஓடி போய் கண்ணாடியில அவங்களுடைய ஃபேஸ பாக்குறாங்க. அவங்க தலை முடி நல்லா இருக்கா, இதை பார்க்கும்போது அவங்களுக்கு ரொம்ப ஆச்சரியமா இருக்கு. என்ன நடக்குதுன்னு புரியாம அவங்க அப்படியே அந்த பக்கமா நடந்து போயிட்டு இருக்கும்போது தடுக்கி கீழே வேற விழுந்துடுறாங்க. அவங்க மேல அப்படியே சுட தண்ணி பட்டிருக்க வேண்டியது. கரெக்டா ஜியோக் தான் வந்து அவங்களை மறுபடியும் காப்பாத்துறாரு. அவர் கையில இது பட்டதுனால அவருக்கு கொஞ்சம் காயமாகிடுது. இப்படி எல்லாம் இங்க நடந்துட்டு இருக்கும்போதே சோமின் வேற ரொம்ப பாசமா இந்த இடத்துக்கு வந்து, ஜீவன் நீ நல்லா தானே இருக்க, ஏன் இப்படி எல்லாம் வித்தியாசமா நடந்துக்கிறேன்னு கேக்குறாங்க. இந்த சோமின் கிட்ட பேசுறதுக்கு அவங்களுக்கு கொஞ்சம் கூட விருப்பமே இல்லை. அங்கிருந்து வெளியே போக ஆரம்பிக்கிறாங்க. நல்ல வேலையா அவங்க எப்ப தடுக்கி விழுந்தாலும் சரி பக்கத்துல இருந்து அவங்களுக்கு ஹெல்ப் பண்றதுக்காக ஜியோக் அவங்க கூடவே இருக்காரு. ஜீவன் உனக்கு இன்னைக்கு என்னதான் ஆச்சு, நீ ரொம்ப அப்செட்டா இருக்கிற மாதிரி எனக்கு தெரியுது, நீ கொஞ்சம் அமைதியா வெயிட் பண்ணு, நான் இப்ப வந்துடுறேன்னு சொல்லிட்டு அங்க இருந்து போறாரு.
ஜீவன் வெளியே வந்து அங்க இருக்கிற பேனர் போஸ்டர் எல்லாம் பார்க்கும்போது தான் உங்களுக்கு விஷயம் தெரியுது. இது இயர் 2013 அப்படின்னு. நான் 2023 தான் இறந்து போயிட்டேனே, அப்புறம் எப்படி 2013 நான் திரும்ப வந்தேன்னு யோசிச்சுட்டு இருக்காங்க. பதட்டத்துல இவங்க வெளியே வரும்போது ஷூ உள்ளே விட்டுட்டு வந்திருப்பாங்க. இப்ப ஜியோக்கு அதை தான் எடுத்துட்டு வந்து இவங்களுக்காக தந்துட்டு, ஜீவன் பொறுமையா இப்ப சொல்லு, உன்னுடைய பிரச்சனை என்ன? திடீர்னு சத்தம் போட்டு கத்திட்டு இப்படி வெளியே ஓடி வந்திருக்க, என்னதான் நடக்குது? பதிலுக்கு நம்ம ஜீவனே எனக்கு தெரியலன்னு சொல்றாங்க. அதுக்கப்புறம் அவங்க அங்க இருந்து வீட்டுல போய் டிராப் பண்றதே ஜியோக்கு தான். ஜீவன் இதுல கொஞ்சம் பணம் இருக்கு, நீங்க அதை வச்சுக்கோங்க. ஏன்னா ஆபீஸ்ல இருந்து நீங்க வரும்போதே உங்களுடைய பர்ஸ் போன் எல்லாத்தையுமே அங்கேயே வச்சுட்டு வந்துட்டீங்க அப்படின்னு உங்களுக்காக ஃபுட்டு கூட வாங்கி தந்துட்டு தான் ஜியோக்கு இங்க இருந்து போறாரு. அதை உட்காந்து சாப்பிடும் போதே ஜீவன் எப்படி நம்ம 2013க்கு வந்தோம்னு யோசிச்சுட்டு இருக்காங்க. நான் 2023ல வாழ்ந்த ஒரு வாழ்க்கை பொய்யா இருக்கிறதுக்கு சான்ஸே இல்ல. ஏன்னா ஃபியூச்சர்ல நம்ம பாஸ் ஜியோக்கு தான் அந்த கம்பெனியோட சிஓவா இருப்பாரு. ஏன்னா இப்ப அந்த பொறுப்பு எல்லாத்தையுமே ஹேண்டில் பண்றது ஜியோக்கோட கிராண்ட்பா தான். அதுக்கப்புறம் அவங்க கிட்ட எவ்வளவு பணம் இருக்குன்னு எடுத்து பார்க்கும்போது அதுல ஒரு நோட்ல ஹார்ட் போட்டிருக்குன்றத பாக்குறாங்க. இத அந்த டிரைவர் தந்த நோட் தான். இதை பாக்குற ஜீவனுக்கு ஒரு ஷாக்கு. இது அவங்க அப்பா தான் உங்களுக்கு ஞாபகப்படுத்துது. ஏன்னா ஜீவன் ஹை ஸ்கூல் படிச்சுட்டு இருக்கும்போது அவங்களுடைய அப்பா தான் இப்படி ஒரு நோட்ல உங்களுக்காக ஹார்ட் வரைஞ்சு தந்திருப்பாரு. அவங்க லைஃப்ல எப்பவுமே நல்ல விஷயம் நடக்கணும், அவங்க பாசிட்டிவா இருக்கிறதுக்காக. அப்படின்னா ஜீவனோட அப்பா தான் அவங்க சரியான வழியில போயிட்டு இருக்காங்களா அப்படின்னு வந்து அவங்க கைட் பண்றாரு. டாக்ஸி டிரைவரை வந்து அவருடைய ஃபேஸ கூட நம்ம சரியா பார்க்கலையேன்னு அழுதுட்டு இருக்காங்க. ஏன்னா நமக்கு அந்த பர்சனை ஜீவனுடைய அப்பா மாதிரி காட்டியிருப்பாங்க. இப்ப கொஞ்ச நேரத்துக்கு அப்புறம் காட்டுறாங்க, கதவு திறந்துட்டு யாரோ உள்ள வராங்க. அது வேற யாரும் இல்ல, மின் தான். இன்னைக்கு ஆபீஸ்ல என்னென்னமோ நடந்துருச்சு, அதெல்லாம் விட இப்ப நம்ம 2 பேரும் சாப்பிடுறதுக்காக வெளியே போலான்னு சொல்லி ஜீவன் அங்க இருந்து கூப்பிட்டு போறான். அவங்க போய் அப்படியே அமைதியா உட்கார்ந்து இருக்காங்க. அங்க சோமன் கிட்ட இருந்து மெசேஜ் வருது அவங்களுக்கு. ஜீவன் இப்ப நீ நல்லா தானே இருக்க, உனக்கு எந்த ப்ராப்ளமும் இல்ல, நான் வேணும்னு உன்னை மீட் பண்றதுக்காக வரட்டுமான்னு கேக்குறாங்க. அதெல்லாம் நீ ஒண்ணு வரவேனா, இப்ப நான் மின் கூட தான் வெளியே இருக்கேன்னு சொல்லி அவங்க அவாய்ட் பண்றாங்க. இன்னொரு பக்கம் இந்த மின் வேற, நீ இன்னைக்கு ஏன் ஆபீஸ்ல அப்படிலாம் நடந்துகிட்டேன்றது எனக்கு புரிஞ்சிருச்சு. நீ பிரெக்னெண்டா இருக்கிற மாதிரி ஃபீல் பண்றதை என்கிட்ட சொல்லியிருந்த. இந்த மாதிரி டைம்ல தான் என்ன பண்றதுன்னு தெரியாம என் மேல கோவத்துல கத்திட்டியான்னு கேக்குறான். இதை கேட்கும்போது ஜீவனுக்கும் ஞாபகம் வருது. ஆக்சுவலா அவங்க பிரெக்னென்ட் எல்லாம் இருந்திருக்க மாட்டாங்க, தெரியாம சொல்லியிருப்பாங்க. இந்த மின்னும் அப்படியே அவங்க கிட்ட நைஸா பேசிக்கிட்டு இருக்கான். இப்போதைக்கு நமக்கு குழந்தைலாம் தேவையில்ல, உன்னோட கரியரை பத்தி கொஞ்சம் யோசி. நீ உன்னோட ஜாப்ல அடுத்த லெவலுக்கு போக வேணாமா அப்படின்ற மாதிரி ரொம்ப அக்கறையா பேசிட்டு இருக்கான். ஆனா ஜீவனுக்கு தான் தெரியும்ல, இவன் அப்படி எல்லாம் பேசிட்டு இருக்கிறதுக்கான காரணமே அவங்க வேலையை விட்டு நிக்க கூடாது. அதுல இருந்து வர்ற பணம் உனக்கு வேணும், அவ்வளவுதான். அவங்களும் உன்னை பார்த்து சிரிச்சுக்கிட்டே எல்லாத்தையும் பேசி முடிச்சிட்டியா? நான் இப்போ உனக்கு ஒரு நல்ல விஷயம் சொல்றேன் கேளு, நான் பிரெக்னென்டாலாம் இல்ல. அப்புறம் நம்ம 2 பேருமே பிரிஞ்சிடலாம், இப்ப நான் உன்னை பிரேக்கப் பண்றேன் அப்படின்னு சொல்லிட்டு அங்க இருந்து எழுந்து போறாங்க. மின்னால இதை ஏத்துக்கவே முடியல. வெளியே போய் அவங்க கிட்ட சண்டை போட ஆரம்பிச்சிடறான். உனக்கு எவ்வளவு தைரியம் இருந்தா நீ என்ன பிரேக்கப் பண்ண போற விஷயத்தை என்கிட்டே வந்து இவ்வளவு கேர்லெஸ்ஸா சொல்லுவேன் அப்படின்னு அவங்களை ஒரு மாதிரி டார்ச்சர் பண்ண ஆரம்பிக்கிறான். ஜீவனும் கத்த ஆரம்பிச்சிடுறாங்க. சத்தம் கேட்டு பக்கத்துல இருக்கிறவங்க வந்துடுறாங்களா. அதுக்கப்புறம் இது ஒரு பெரிய ப்ராப்ளம் ஆகிடுது. இப்ப 2 பேருமே போலீஸ் ஸ்டேஷன்ல தான் உட்கார்ந்து இருக்காங்க. நாங்க 2 பேருமே லவ்வர்ஸ், எங்களுக்குள்ள ஒரு சின்ன ப்ராப்ளம், எனக்கு ஒன்னும் ஆகல, நான் நல்லா தான் இருக்கேன்னு சொல்லி ஜீவனும் பிரச்சனையை சால்வ் பண்ணிடுறாங்க. வீட்டுக்கு வந்ததுமே உங்களுடைய பேங்க் டீடைல்ஸ் தான் செக் பண்ணி பாத்துக்கிட்டு இருக்காங்க. இப்போ வரைக்கும் மின் அவங்க கிட்ட இருந்து நிறைய பணத்தை வாங்கியிருக்கான். இப்ப மின் கிட்ட இருந்து உங்களுக்கு மெசேஜ் வருது, இன்னைக்கு என்னென்னமோ நடந்துருச்சு, அதுக்காக நான் உங்ககிட்ட மன்னிப்பு கேட்கணும். நான் சீக்கிரமே இந்த பிரச்சனை எல்லாத்தையுமே சரி பண்ணிடுறேன். ஸ்டாக் மார்க்கெட்ல கூட இன்வெஸ்ட் பண்ண போறேன், அதுல மட்டும் அதிகமான பணம் கிடைச்சதுன்னு வை, உனக்கு என்ன வேணுமோ அதை நான் உனக்காக வாங்கி தருவோம், அப்புறம் நம்ம மேரேஜும் பண்ணிக்கலாம்னு சொல்றோம். இந்த ஷேர் மார்க்கெட்டை பத்தி யோசிக்கும் போது தான் நம்ம ஜீவனுக்கு ஒரு விஷயம் ஞாபகம் வருது. ஃபியூச்சர்ல மின் எதுலாம் இன்வெஸ்ட் பண்ண அப்படின்ற விஷயம் உங்களுக்கு ஞாபகம் இருக்குல்ல, அதெல்லாம் ஞாபகம் வச்சு இப்ப அவங்களே கரெக்டா இன்வெஸ்ட் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. இப்ப என் லைஃப்ல இருக்கிற எல்லா பிரச்சனையும் நான் கொஞ்சம் கொஞ்சமா சரி பண்ண போறேன். இப்ப என் பேங்க் அக்கௌண்ட்ல ஆரம்பிச்சு அடுத்தடுத்து நடக்க போற எல்லா நல்ல விஷயங்களும். இப்ப அப்படியே கட் பண்ண நெக்ஸ்ட் டே மார்னிங் நம்ம ஜீவன் ஹாஸ்பிட்டலுக்கு தான் போய் அவங்களோட ஹெல்த் செக் பண்ணிட்டு இருக்காங்க. ஃபியூச்சர்ல உங்களுக்கு வரப்போறது கேஸ்ட்ரிக் கேன்சர். இப்ப அதோட ஸ்டார்டிங் ஸ்டேஜ் தான். அவங்க ஹெல்த் அவங்க நல்லா பாத்துக்கிட்டாலே போதும், அதை எப்படியும் தடுத்து நிறுத்திடலாம். ஃபியூச்சர்ல நமக்கு கேஸ்ட்ரிக் கேன்சரே வராதுன்னு ரொம்ப சந்தோஷமா இருக்காங்க. அவங்க லைஃப் ஸ்டைல சேஞ்ச் பண்ணணும்னு சொல்லி நிறைய விஷயங்களை முடிவு பண்றாங்க. இப்ப கூட லைப்ரரியில உட்காந்துட்டு அதெல்லாம் எழுதிக்கிட்டு அவங்க வேலையை விடுறத பத்தி கூட யோசிச்சுட்டு இருக்காங்க. ஏன்னா இப்ப அவங்களுடைய ஹெல்த் அவங்க சரி பண்ணா மட்டும்தான் ஃபியூச்சர்ல அவங்க லைஃப்ல அவங்க உயிரோடவே இருக்க முடியும். அதுக்காக நிறைய புக்ஸ் எல்லாம் கையில எடுத்துட்டு அப்படியே திரும்பி பார்த்தா பக்கத்துல வந்து ஜியோக் நிக்கிறாரு. அந்த புக்ல இருக்கிற பேர்லாம் படிச்சுட்டு, ஜியோன் நீங்க என்ன முடிவு பண்ணிருக்கீங்க, வேலையை ரிசைன் பண்ணிட்டு போறத முடிவே பண்ணிட்டீங்களான்னு கேக்குறாரு. இவங்களும் இல்ல இல்ல எனக்கும் இதுல என்ன முடிவு எடுக்கிறதுன்னு தெரியல, அது தெரியாம தான் நானும் யோசிச்சுட்டு இருக்கேன்னு சொல்றாங்க. இப்படி அவங்க 2 பேரும் பேசிக்கிட்டு இருக்கும்போது ஜியோக்கோட கையில நேத்து அந்த சுடு தண்ணி விழுந்து இப்போ அது ஒரு காயமா இருக்கு. இதை பார்க்கும்போது தான் நம்ம ஜியோனுக்கு ஒரு விஷயம் ஞாபகம் வருது. ஆக்சுவலா அவங்க கையில தான் சுடு தண்ணி பட்டு இந்த மாதிரி தழும்புன்னு இருந்திருக்கும் 2023ல. ஆனா அவங்களுக்கு ஹெல்ப் பண்றதுக்காக ஜியோக் ட்ரை பண்ணதுனால அவர் கையில இந்த மாதிரி அடிபட்டுருச்சு. நேத்து நடந்ததுக்கு என்ன மன்னிச்சிருங்க, இப்ப நம்ம 2 பேருமே சாப்பிடறதுக்காக வெளியே போலான்னு சொல்லி ஒரு ரெஸ்டாரண்ட்டுக்கு வந்திருக்காங்க. ஜியோக்கும் கண்ணாடியை கட்டிட்டு சாப்பிட்டுட்டு இருக்கும்போது ஜீவன் கிட்ட கேக்குறாரு, எப்படி இருக்கு, நல்லா இருக்கான்னு. ஜீவன் அவருடைய ஃபேஸ பார்த்துட்டு கண்ணாடி இல்லாமலே ஒரு ஹேண்ட்ஸமா தான் இருக்காருன்னு யோசிச்சுட்டு இருக்காங்க. ஆனா அவர் கேட்டது சாப்பாடு எப்படி இருக்குன்னு கேட்டிருப்பாரு. நீங்க எப்படி சாப்பாடை டேஸ்ட் பண்ணி பார்க்காமலே அது நல்லா தான் இருக்குன்னு சொல்றீங்கன்னு கேட்க அப்புறம் தான் நம்ம ஜீவனுக்கு புரியுது இவர் இவ்வளவு நேரமா சாப்பாடை பத்தி தான் பேசிட்டு இருக்காரு அப்படின்னு. வேக வேகமா சாப்பிடுறேன்னு சொல்லி சூடா இருக்கிறதுனால சாப்பிட முடியாம உட்காந்துருக்காங்க. ஜியோக் தான் உங்களுக்கு தண்ணி எடுத்து தராரு. நீங்க ஜாப் ரிசைன் பண்ண போறதா சொன்னீங்களா, அதுக்கு காரணம் என்ன, நீங்க மேரேஜ் பண்ண போறதான்னு கேக்குறாரு. ஜீவனுக்கு ஞாபகம் வருது, அவங்க இந்த வருஷத்துல தான் முன்ன மேரேஜ் பண்றதுக்கான ஸ்டெப் எல்லாம் எடுக்க ஆரம்பிச்சிருப்பாங்க.
மறுபடியும் அவங்க அதே தப்பு பண்ணக்கூடாது, அதனால அதை மாத்தணும்னு ட்ரை பண்றாங்க. நீங்க கேட்டது கரெக்ட் தான், நானும் இவ்வளவு நாள் அப்படிதான் நினைச்சிட்டு இருந்தேன், ஆனா இப்ப நான் அப்படி இல்லைன்னு சொல்றாங்க. கரெக்டா ஜியோக்கு அவங்க கிட்ட ஏதோ ஒரு விஷயத்த சொல்றதுக்காக வரும்போதே அவங்களுடைய ஃப்ரெண்டு சோமின் கிட்ட இருந்து நம்ம ஜீவனுக்கு கால் வந்துருது. அவங்க சோமினோட கால் அட்டன் பண்ணாம விட்டுறாங்களா, இது அந்த சோமினுக்கே ஆச்சரியமா இருக்கு. ஏன்னா ஜீவன் அவங்களை உண்மையை நம்பிட்டு இருந்ததுனால அவங்க எப்ப கால் பண்ணாலும் உடனே எடுத்துருவாங்க. ஜியோ கூட ஒண்ணு உட்காந்து சாப்பிட்டு அங்க இருந்து வெளியே வரும்போது நம்ம ஜீவன் அவர் கையில அடிபட்டிருக்கிற அந்த தழும்பை பாக்குறாங்க. இவங்க கையில அந்த தழும்பு எப்படி இருந்திருக்குமோ சேம் அதே மாதிரி தான் அவர் கையிலயும் இருக்கு. அவர்கிட்ட கொஞ்சம் க்ளோஸா இருக்கிற மாதிரி இவங்களுக்கே ஃபீல் ஆகுது. அதனால உடனே 2 பேரும் அங்க இருந்து வெளியே வந்துடுறாங்க. ஜியோக்கு இவங்களுக்கு இப்ப கூட அட்வைஸ் பண்ணிட்டே தான் அங்க இருந்து போயிட்டு இருக்காரு. நீங்க மேரேஜ் பண்ணிட்டு உங்க லைஃப்ல சந்தோஷமா இருக்கிறது நல்லதுதான், இங்க அதுல எந்த பிரச்சனையும் இல்ல. அதுக்காக உங்களுடைய ஜாப் கரியர் எல்லாத்தையுமே விட்டுட்டு போறது தான் சரியில்லைன்னு நான் சொல்றேன். நீங்க ரொம்ப டேலண்டான ஒரு பொண்ணு, அதனால தான் உங்ககிட்ட இப்படி எல்லாம் பேசுறேன்னு சொல்றாரு. இதை கேட்கும் போது ஜீவனுக்கு சந்தோஷமா இருக்கு. தேங்க்ஸ் சொல்லிட்டு அங்க இருந்து போறாங்க. இவங்க அங்க இருந்து போகும்போது கூட ஜியோக்கு இவங்களை திரும்பி பாக்குறாரு. அவங்க கிட்ட ஏதோ ஒரு விஷயத்தை பத்தி சொல்றதுக்கு ட்ரை பண்ணிருப்பாருல, இப்பவும் அதை அப்படியே சொல்லாமலே விட்டுறாரு. இப்ப அப்படியே கட் பண்ண நெக்ஸ்ட் டே மார்னிங் ஜீவன் எப்பவும் போல அவங்களுடைய ஆபீஸ்க்கு போய் அவங்களுடைய வேலையை பார்த்துட்டு இருக்காங்க. அந்த இடத்துல உட்கார்ந்து இருக்க மின்னி அவங்க கிட்ட பேசுறதுக்கு எவ்வளவு ட்ரை பண்றான், ஆனா ஜீவன் அவனை மதிக்கவே இல்லை. அந்த ஸ்டாக் மார்க்கெட்ல தான் இன்வெஸ்ட் பண்ணிட்டு இருக்காங்க. கொஞ்ச நேரத்துக்கு அப்புறம் நம்ம ஜீவனை வந்து அந்த சோமின் மீட் பண்ணி பேசுறாங்க. நேத்து நான் உனக்கு கால் பண்ணியிருந்தேன், நீ அட்டன் பண்ணவே இல்லை. எப்பவுமே நான் கால் பண்ண உடனே எடுத்துருவேன், நேத்து என்ன ஆச்சுன்னு கேட்க சோமினை பார்த்தாலே அவங்களுக்கு பிடிக்க மாட்டேது. இருந்தாலும் வேற வழி இல்லாம பேசுறாங்க. நேத்து நான் ஒரு முக்கியமான வேலையா வெளியே போயிருந்தேன். அப்போ ஒரு லேடியை மீட் பண்ணேன். அவங்களுக்கு 4th ஸ்டேஜ் கேன்சர் இருக்கு. இப்படி அவங்களுக்கு ஒரு ப்ராப்ளம் இருக்கு. ஆனா அந்த பொண்ணோட பெஸ்ட் ஃப்ரெண்டு அதே பொண்ணோட ஹஸ்பண்ட் கூட அஃபேர்ல இருக்கா. இத பத்தி நீ என்ன நினைக்கிறன்னு கேட்க சோமினும் என்ன சொல்றது, இதெல்லாம் கேட்கவே ரொம்ப கஷ்டமா இருக்கு. அந்த பொண்ணோட பெஸ்ட் ஃப்ரெண்டா இருந்துட்டு எப்படி அவளுடைய லைஃப்ல இவ்வளவு பெரிய பிரச்சனையை தந்திருக்கா, அவளெல்லாம் சும்மாவே விடக்கூடாதுன்னு சொல்லிட்டு ஜீவன் மேல சஞ்சு ரொம்ப எமோஷனலா பேசிட்டு இருக்காங்க. ஆனா உன்ன மாதிரி ஒரு பெஸ்ட் ஃப்ரெண்டு கிடைக்க நான் ரொம்ப கொடுத்து வச்சிருக்கணும். ஒருவேளை ஜீவன் உன்னோட உயிருக்கு ஏதாவது பிரச்சனைன்னு வை, கண்டிப்பா நானும் இறந்து போயிடுவேன் டயலாக் எல்லாம் சொல்றாங்க. அப்ப மேனேஜர் கூப்பிடுறாங்கன்னு சொல்லிட்டு நம்ம ஜீவனை உங்களை தள்ளி விட்டுட்டு அங்க இருந்து ஓடிடுறாங்க. சோமினுக்கு கொஞ்சம் குழப்பமா இருக்கு, என்ன இவன் இப்படி எல்லாம் நடந்துக்கிறா அப்படின்னு. ஆக்சுவலா இப்ப நம்ம ஜீவன் மேனேஜர் கிட்ட ஏதோ ப்ராஜெக்ட பத்தி தான் பேசிட்டு இருக்காங்க. நைட்டு ஃபுல்லா கண் முடிச்சு அதை தான் அவங்க பண்ணிருப்பாங்க. அவங்களுக்கு ஞாபகம் இருக்கு, இதே ப்ராஜெக்ட் தான் சோமின் சப்மிட் பண்ணி இந்த மேனேஜர் கிட்ட அவங்க ப்ரமோஷன் வாங்கியிருப்பாங்க. எல்லாம் கரெக்டா நடக்கும்னு பார்த்தா திடீர்னு மேனேஜர் அவங்க கிட்ட கத்த ஆரம்பிச்சிடுறாரு. இதை என்ன அப்படியே எடுத்துட்டு வந்து தந்திருக்கீங்க, இதுல நிறைய சேஞ்சஸ் பண்ணணும், இப்ப இது சரியில்லை அப்படின்னு. அதுக்கப்புறம் தனியா ஒரு இடத்துல நின்னுட்டு இப்ப நடந்ததை பத்தி தான் யோசிச்சுட்டு இருக்காங்க. எல்லாம் அப்படியே தானே நடக்கணும், ஏன் சில விஷயங்கள் மட்டும் சேஞ்ச் ஆகுதுன்னு அவங்க யோசிச்சுட்டு இருக்கும் போதே அந்த இடத்துக்கு ஒருத்தவங்க வராங்க. இவங்களுடைய பேரு மிஸ் யங். ப்ராஜெக்ட் விஷயமா அவங்க கிட்ட ஏதாவது ஹெல்ப் கேட்கலாம் நம்ம ஜீவன் போகும்போது அவங்க ஏதோ ஒரு முக்கியமான வேலை இருக்குன்னு சொல்லிட்டு அங்க இருந்து போயிடுறாங்க. அப்படி அவங்க போகும்போது தெரியாம காஃபி கப்பை வேற எட்ஜ்ல வச்சுட்டு போயிடுறாங்க. இதை பார்க்கும்போதே ஜீவனுக்கு ஒரு விஷயம் ஞாபகம் வருது. இதுக்கு முன்னாடி அந்த காஃபி கப்பை அவங்க தள்ளி வைக்கிறேன்னு போகும்போது கீழே இருக்கிற பாக்ஸ் தடுக்கி விழுந்து அவங்க காலில் அடிபட்டு இருக்கும். அதனால இந்த டைம் அந்த பாக்ஸ்ல தடுக்கி விழாத மாதிரி அப்படியே ஒரு ஜம்ப் பண்ணி அந்த காஃபி கப்பையும் எடுத்து சேஃபா ஒரு இடத்துல வச்சிடுறாங்க. இப்ப இங்க நடந்தது ஜீவனுக்கு சம சந்தோஷமா இருக்கு. அப்படின்னா அடுத்து நடக்க போற எல்லா விஷயங்களுமே நல்லா மாத்த முடியும்னு சந்தோஷப்படுறாங்க. இந்த வேலையெல்லாம் முடிச்சுட்டு அவங்க அங்க இருந்து போகும்போது மின்ன அவங்க கிட்ட பேசுறதுக்காக பின்னாடி வந்துகிட்டே இருக்கான். அவங்க கிட்ட பேசுறது ஜீவனுக்கு பிடிக்கவே இல்லை. அதனால அவனை அவாய்ட் பண்ணிட்டு அங்க இருந்து நேரா ஓட ஆரம்பிக்கிறாங்க. அவங்க ஒரு இடத்துல ஸ்லிப் ஆகி கீழே விழுந்திருக்க வேண்டியது. ஆனா ஜேக் வந்து அவங்களை பிடிச்சு காப்பாத்திடுறாரு. கொஞ்சம் பார்த்து பொறுமையா போங்க, ஏன் இவ்வளவு வேகமா ஓடுறீங்க அப்படின்னு. இதெல்லாம் யோசிச்சுக்கிட்டே அவங்க போகும்போது மறுபடியும் அந்த மின்ன அவங்க பின்னாடி வரான். அவனை பார்த்து அவங்க மறுபடியும் ஓட ட்ரை பண்ண கீழே விழுந்து அவங்களுடைய காலில் அடிபட்டுருது. இப்ப அப்படியே கட் பண்ண நம்ம ஜீவனை தனியா மாடியில காட்டுறாங்க. நின்னு யோசிச்சுட்டு இருக்காங்க. அவங்க காலில் அடிபட போகுதுன்றது அவங்களுக்கு தெரியும். அதை தடுக்க ட்ரை பண்ணாலும் வேலைக்காகல. ஒரு வழியில அதை தடுத்தாலும் வேற ஒரு வழியில அது நடந்துருது மறுபடியும். அப்படின்னா இப்ப நான் என்ன பண்ணாலும் ஃபியூச்சர்ல எனக்கு கேன்சர் வந்துருமான்னு சொல்லி கவலைப்படுறாங்க. அப்படியே ஜீவன் அவங்களுடைய கையை பார்க்கும்போது தான் உங்களுக்கு இன்னொரு விஷயம் ஞாபகம் வருது. அந்த சுட தண்ணி பட்டு இவங்க உடம்புல வந்திருக்க வேண்டிய அந்த தழும்பு மட்டும் எப்படி ஜியோக்கு போயிடுச்சு அப்படின்னு. அப்படின்னா நடக்க போற ஒரு விஷயத்தை இவங்களால கண்டிப்பா தடுத்து நிறுத்த முடியாது. ஆனா ஒரு இன்சிடென்ட் நடக்க போகுதுன்னா அங்க இருக்கிற அந்த பர்சனை மாத்திட்டா அந்த இன்சிடென்ட்டே சேஞ்ச் ஆயிடும். இப்போ நம்ம ஜியோனோட கையில தான் அந்த தழும்பு வந்திருக்க வேண்டியது. ஆனா அவங்களுக்கு ஹெல்ப் பண்றதுக்காக ஜியோக்கு அந்த இடத்துக்கு வந்ததுனால அவர் கைக்கு அந்த தழும்பு வந்துருச்சு. இதுதான் விஷயம் அப்படின்றத அவங்க தெளிவா புரிஞ்சுக்கிறாங்க. மீட்டிங்காக எல்லாருமே ஒரு இடத்துக்கு போகும்போது மின் அப்புறம் சோமின் அவங்க 2 பேருமே ஒன்னா உட்காந்து பேசிக்கிட்டு இருக்கிறதே அவங்க பாக்குறாங்க. அப்ப எனக்கு பதிலா இந்த சோமின் மின்ன மேரேஜ் பண்ணிட்டா அவ பண்ண தப்புக்காக இப்ப அவதான் கஷ்டப்பட போறான்னு சொல்றாங்க. ஆக்சுவலா இப்ப நம்ம ஜீவன் பிளான் பண்றது என்னன்னா மின் அப்புறம் சோமின் அவங்க 2 பேருக்கு எப்படியாவது மேரேஜ் பண்ணி வச்சிடணும் அப்படின்னு. கட் பண்ண இப்ப நம்ம ஜீவனை ஒரு காஃபி ஷாப்ல காட்டுறாங்க. யாரோ ஒரு கஸ்டமர் ஆர்டர் பண்ணி வச்சிருந்த காஃபியை இங்க வேற ஒரு கஸ்டமர் எடுத்துட்டு போயிடுறாரு. இப்படி நடந்த இந்த விஷயத்தால இங்க ஒன்னும் பெரிய சேஞ்ச் எல்லாம் கிடையாது. ஆனா கடைசி ஆர்டர் பண்ணவருக்கு சர்ப்ரைஸா அந்த காஃபி சீக்கிரமே கிடைச்சிருச்சு. இதெல்லாம் பார்க்கும்போதே நம்ம ஜீவனுக்கு ஒரு விஷயம் தான் மைண்ட்ல ஓடிட்டு இருக்கு. மின்னுக்கும் சோமினுக்கும் அவங்க எதிர்பார்க்காத மாதிரி ஒரு லைஃப் தரணும், அதுதான் அவங்களுக்கு தர பனிஷ்மெண்ட். அதுக்கப்புறம் நம்ம ஜீவன் ஆபீஸ்க்கு போகும்போது அங்க இருக்கிற சோமின் மேனேஜர் கிட்ட பேசிட்டு இருக்கிறத காட்டுறாங்க. அந்த மேனேஜரோட பேரு கிம். சோமின் பண்ற ஒர்க் ப்ராஜெக்ட் எதுவும் நல்லா இல்லைனாலும் சரி அதை கண்ணை மூடிட்டு அவர் அப்ரூவ் பண்ணிடுவாரு. இதுக்கு நடுவில் அவருக்கு எந்த பிரச்சனையும் கிடையாது. சோமின் என்ன பண்றாங்க, நம்ம ஜீவனுக்காக லிஃப்ட் ஓபன் பண்ணி வைக்க அவங்களும் உள்ள வந்துடுறாங்க. கரெக்டா ஜியோக்கும் இந்த இடத்துக்கு வராரு. இங்க உள்ள ஜீவன் நின்னுட்டு இருக்கிறத பார்த்துட்டு உள்ள போலாமா வேணாமான்னு அவருக்கே ஒரு டவுட். எல்லாரும் அவரை பார்த்து குட் மார்னிங் பாஸ்னு சொன்ன அப்புறம் தான் அவர் உள்ளே வராரு. இந்த மேனேஜர் கிம் வேற வேணும்னே ஜியோனை குறை சொல்ற மாதிரியே பேசிக்கிட்டு இருக்காரு. நீ ஆபீஸ்ல உன்னுடைய ஒர்க்கை முடிக்கிறியோ இல்லையோ டைம் கிடைக்கும் போதெல்லாம் காஃபி ஷாப்புக்கு தான் போய் உன் டைம் ஸ்பெண்ட் பண்ணிட்டு இருக்க. இதெல்லாம் கேட்டு டென்ஷனான ஜியோக்கு கோவமா லிஃப்ட்ல தட்டினதும் இப்ப வாய மூடணும் போல இருக்குன்றது
புரிஞ்சுக்கிட்டு மேனேஜரும் கொஞ்சம் அமைதியாகிடுறாரு. அவங்களோட ஃப்ளோர் வந்ததும் லிஃப்ட்ல இருந்து எல்லாருமே போய் அவங்களுடைய வேலையை பார்க்க ஆரம்பிச்சிடுறாங்க. ஜியோக்கு ஜீவனை தனியா கூப்பிட்டு வந்து டெரஸ்ல வச்சு பேசிக்கிட்டு இருக்காரு. நீங்க காஃபி குடிக்கணும்னு வாங்கிட்டு வந்திருக்கீங்களா, அதுக்காக தான் உங்களை இங்க தனியா கூப்பிட்டு வந்திருக்கேன். அந்த மேனேஜர் அப்படி சொன்னதுனால நீங்க எல்லாரும் முன்னாடியும் போய் காஃபி குடிக்கிறதுக்கு ரொம்ப யோசிப்பீங்கன்னு தெரியும். ஜியோக்கு பண்ண ஹெல்ப்காக இவங்களும் தேங்க்ஸ் சொல்லிட்டு நான் ஒரு முடிவு பண்ணிட்டேன். நான் இந்த வேலையை ரிசைன் பண்ண போறதா இல்ல, நான் இங்கே தான் ஒர்க் பண்ணுவேன். இது என்னோட அப்பா எனக்காக விஷ் பண்ணி தந்திருக்க ஒரு நோட்டு அப்படின்னு ஹார்ட் போட்டிருக்க அந்த பணத்தை தான் காட்டுறாங்க. அவருக்கு அப்புறம் நீங்க தான் என்ன பாசிட்டிவா பேசிருக்கீங்க. இப்படி ஒரு நல்ல முடிவை எடுக்கிறதுக்கு நீங்களும் எனக்கு ஹெல்ப் பண்ணிருக்கீங்க. இவ்வளவு நாள் எப்படி இருந்தேன்றதுல எனக்கு தெரியாது, ஆனா இதுக்கப்புறம் நான் இது எல்லாத்தையுமே சரி பண்ண போறேன்னு சொல்றாங்க. இவங்க இவ்வளவு பாசிட்டிவா பேசுறத பார்த்துட்டு ஜியோக்கும் சிரிச்சுக்கிட்டு நீங்க நல்ல முடிவு எடுத்திருக்கீங்கன்னு சொல்றாரு. ஜியோன் இந்த வீக்கெண்ட் நீங்க ஃப்ரீயா இருப்பீங்களா? அவங்களும் யோசிச்சு பார்த்துட்டு இல்ல எனக்கு ஒரு வேலை இருக்குன்னு அவங்க சொல்ல ஆரம்பிக்கும் போதே இவங்க ரெண்டு பேரும் டிஸ்டர்ப் பண்ற மாதிரி கரெக்டா சோமின் இந்த இடத்துக்கு வந்து பேச ஆரம்பிக்கிறாங்க. இந்த வீக்கெண்ட் நானும் ஜியோனும் வெளியே போறதா முன்னாடியே பிளான் பண்ணிருந்தோம். அவளால கண்டிப்பா உங்க கூட வர முடியாது. நாங்க ஒரு பார்பிக்யூ ரெஸ்டாரண்ட்டுக்கு போறோம்னு சொல்றாங்க. இதுக்கப்புறம் ஜியோக்கு எதுவும் பேச முடியாம நேரா அவருடைய கேபினுக்கு வந்துடுறாரு. அவர் உள்ள வந்ததும் ஜியோனுடைய டீடைல்ஸ் எல்லாம் செக் பண்ணிட்டு அவங்க வீக்கெண்ட்ல போறதுக்காக பிளான் பண்ணிருந்த அந்த பார்பிக்யூ ரெஸ்டாரண்ட்டுக்கே கால் பண்ணி பேசுறாரு. அப்பதான் ஜியோக்கு ஒரு இன்ஃபர்மேஷன் கிடைக்குது. வீக்கெண்ட்ல இவங்க ரெண்டு பேர் மட்டும் இந்த இடத்துக்கு போகல, ஸ்கூல்ல படிச்ச எல்லா ஃப்ரெண்ட்ஸுமே கெட் டுகெதர் மாதிரி அன்னைக்கு ஈவினிங் அங்க மீட் பண்றதுக்கு பிளான் பண்ணிருக்காங்க. அதுக்கப்புறம் ஜியோக்கு அவருடைய ஃப்ரெண்ட் ஒருத்தர் கால் பண்ணி ஜீவனை பத்தி நிறைய டீடைல்ஸ் எல்லாம் கலெக்ட் பண்ண சொல்லியிருக்காரு. அவர் ஏன் இப்ப எப்படி சொல்றாருன்றது நமக்கு இப்ப புரியல. கொஞ்ச நேரத்துக்கு அப்புறம் பார்த்தா அவங்க உள்ள வராங்க. ஜியோக்கு மெடிசன்ஸ் எல்லாம் தந்துட்டு போறதுக்காக. இவங்களுக்கு ஹெல்ப் பண்ண போய் தானே ஜியோ கூட கையில் அடிபட்டது. அதுக்காக தான் இப்படி மறக்காம மெடிசன்ஸ் எல்லாம் எடுத்துட்டு வந்து தராங்க. ஜியோக்கு அவங்கள பார்த்து நீங்க என்ன பத்தி கவலைப்படுறதுலாம் இருக்கட்டும், உங்களுக்கும் கீழ் விழுந்து அடிபட்டது தெரியும்ல, நீங்களும் உங்களை எப்பவுமே சேஃபா பாத்துக்கோங்கன்னு சொல்றாரு. இப்ப ரொம்ப நேரத்துக்கு அப்புறம் காட்டுறாங்க ஜீவன் வெளியே வந்து அவங்களுடைய ஒர்க்கை பாத்துக்கிட்டு இருக்கும் போது மின்ன அவங்களுக்கு தொடர்ந்து மெசேஜ் பண்ணிட்டே இருக்கான். நீ எதுக்கு என்ன கண்டுக்காத மாதிரி இருக்க, இப்ப நம்ம வெளியே மீட் பண்ணலாம், அவங்க கிட்ட கொஞ்சம் பேசணும் அப்படின்னு. ஜீவனுக்கு இப்பதான் ஒரு விஷயம் புரியுது, இவன் அவாய்ட் பண்ணிட்டே இருக்கிறதுனால இங்க எதுவும் நடக்க போறது இல்ல. இந்த மின்னோட லைஃப்ல சோமின் வந்தா மட்டும் தான் இவங்களால அதுல இருந்து வெளியே வர முடியும். சரின்னு இவங்களும் எழுந்து போறாங்க. இப்படி இவங்க ரெண்டு பேருமே வெளியே போறத ஜியோக்கு அப்புறம் மிஸ் யாங்னு ஒருத்தவங்க இருப்பாங்கல்ல அவங்களும் பாக்குறாங்க. ஸ்டோர் ரூமுக்கு போனது இந்த மின்ன அவங்க கிட்ட கேள்வியா கேட்டு அவங்க டார்ச்சர் பண்ண ஆரம்பிச்சிடறான். நீ என்ன வேணான்னு சொல்லி பிரேக்கப் பண்ணதுக்கு காரணம் இந்த ஜியோக் தானா? இதை கேட்டதும் ஜீவன் வேணும்னே உன்னை இரிட்டேட் பண்ற மாதிரி பதில் சொல்றாங்க. ஆமா, ஜியோக் என்ன இம்ப்ரெஸ் பண்ற மாதிரிலாம் தான் பேசிக்கிட்டு இருக்காரு. நான் உன்னை பிரேக்கப் பண்றேன்னு சொன்னதுக்கான காரணம் நம்ம ரிலேஷன்ஷிப்ல எதுவுமே சரியா இருக்கிற மாதிரி எனக்கு ஃபீல் ஆகல. பின் நீ பேசாம இப்படி சேஞ்ச் ஆகிட்டா என்ன? நீ என்ன லவ் பண்றதெல்லாம் பார்த்து என் கூட இருக்கிறவங்களே பொறாம பண்ணும். எனக்கு எப்படி ஒரு பாய் ஃப்ரெண்டா அப்படின்னு அவங்க வேணும்னே சோமினை பத்தி தான் இன்டைரக்டா சொல்றாங்க. இவன் என்ன பண்றான், ஜீவன் சொன்ன மாதிரி நடந்துக்கிறேன்னு சொல்லிட்டு அவங்களை கிஸ் பண்றதுக்காக போறான். இவனை எப்படி இப்ப தடுக்கிறதுன்னு தெரியாம அவங்களே கடுப்புல நின்னுட்டு இருக்கும்போது திடீர்னு அந்த இடத்துல ஒரு டோர் ஓபன் ஆகுது. மிஸ் யாங்னு ஒரு லேடி இருந்தாங்களா, அவங்க தான் இந்த இடத்துக்கு வந்திருக்காங்க. அவங்கள பார்த்ததுமே மின் இங்க இருந்து ஓடிடுறான். இப்ப அப்படியே கட் பண்ணா கொஞ்ச நேரத்துக்கு அப்புறம் மிஸ் யாங் இப்ப நம்ம ஜீவனுக்கு தான் அட்வைஸ் பண்ணிட்டு இருக்காங்க. நானும் என் லைஃப்ல ஆரம்பத்துல இப்படிதான் சில விஷயங்களை பண்ணேன், ஆனா நான் பண்ணது சரியில்லைன்னு அப்புறம் தான் எனக்கு புரிஞ்சது. இப்போ உனக்கும் அதே மாதிரி தான், உன்னை நீயே மாத்திக்க ட்ரை பண்ணு, நீ நல்லா இருக்கணும்ன்றதுக்காக தான் இதெல்லாம் சொல்றேன்னு சொல்றாங்க. இப்படி மிஸ் யாங் அவங்க மேல கேரிங்கா பேசிட்டு போறது பாக்குற ஜீவனுக்கு சந்தோஷமா இருக்கு. ஏன்னா அவங்க லைஃப்ல எப்படிப்பட்ட பர்சன்ஸ் எல்லாம் இருக்காங்க அப்படின்றதே அவங்க இப்பதான் கவனிக்க ஆரம்பிக்கிறாங்க. இப்ப லஞ்ச் டைம்ல அந்த சோமின் வேணும்னே வந்து ஜீவன் கிட்ட பேசிட்டு இருக்காங்க. நம்ம இன்னைக்கு ஒன்னா வெளியே போய் எங்கேயாவது சாப்பிடலாமா அப்படின்னு. இல்ல நான் வரல, நான் கேன்டீன்லயே தான் சாப்பிட போறேன். நீ வெளியே போய் சாப்பிடணும்னு நினைச்சேன்னா மின்ன அவங்க கூட கூப்பிட்டுப்பா, அவன் கண்டிப்பா வருவான்னு சொல்றாங்க. இதெல்லாம் கேட்டுட்டு சோமின் என்னமோ அவங்க மேல ரொம்ப பாசமா இருக்கிற மாதிரி, பரவாயில்ல நானும் அவங்க கூட கேன்டீன்லயே வந்து சாப்பிடுறேன்னு சொல்லிட்டு ஜீவன் கூட வந்திருக்காங்க. கியூல நின்று இவங்க ரெண்டு பேருமே லஞ்ச் போய் வாங்கிட்டு இருக்கும் போதுதான் ஜீவனுக்கு முன்னாடி நடந்த ஒரு விஷயம் ஞாபகம் வருது. அந்த சோமின் கேட்ட ஏதோ ஒரு விஷயத்துக்கு இவங்க முடியாது அப்படின்ற மாதிரி சொல்லியிருப்பாங்க. அந்த கோவத்தை எப்படி அவங்க மேல காட்டுறதுன்னு யோசிச்சுட்டு இருந்த சோமின் தெரியாத மாதிரி வேணும்னே அவங்க வச்சிருந்த எல்லா சாப்பாடையும் அவங்க மேலேயே கொட்டியிருப்பாங்க. இந்த விஷயம்லாம் இப்ப ஜீவனுக்கே புரிஞ்சிருக்காது. சோமின் இந்த மாதிரி தெரியாம பண்ணிட்டு தான் நினைச்சிருப்பாங்க. கரெக்டா இன்னைக்கு தான் அந்த நாள் சோமின் அவங்க மேல சாப்பாடெல்லாம் கொட்டுறதுக்கு ரெடி ஆகிட்டு இருக்காங்க. இது தெரிஞ்சதுனால நம்ம ஜீவன் அவங்க மேல அந்த சாப்பாடு படாத மாதிரி அப்படியே தள்ளி போயிடுறாங்க. அவங்க மேல கொட்டுறதுக்காக எடுத்துட்டு வந்த சாப்பாடு எடுத்துட்டு போய் இந்த சோமின் நேரம் மின் மேல ஊத்திடுறாங்க. என்ன இப்படி ஆயிடுச்சுன்னு சோமின் யோசிச்சுட்டு இருக்கும்போது ஜீவன் உள்ள வந்து இது என்னமோ தெரியாம நடந்த ஒரு விஷயம் மாதிரி அவங்க ரெண்டு பேர்கிட்டையும் பேசிக்கிட்டு இருக்காங்க. மின், உனக்கு இது ரொம்ப பிடிச்ச காஸ்ட்லியான ட்ரெஸ் ஆச்சு, இதை கிளீன் பண்ணாலும் கூட இதுல இருக்கிற கரையெல்லாம் சரி பண்ண முடியுமான்னு தெரியலன்னு சொல்லிட்டு இருக்காங்க. இந்த டைம் இப்படி நடந்தது நினைச்சு சோமின் தான் ரொம்ப அவமானமா ஃபீல் பண்றாங்க. கட் பண்ணா கொஞ்ச நேரத்துக்கு அப்புறம் ரெஸ்ட் ரூம்ல இருக்க நம்ம ஜீவனை காட்டுறாங்க. அவங்க கண்ணாடி பார்த்து சிரிச்சுட்டு இருக்காங்க. ஆக்சுவலா அவங்க ஆசைப்படுற மாதிரியே இப்படி சின்ன சின்ன விஷயம்லாம் சேஞ்ச் ஆகிட்டே வருது இல்ல. அப்ப அங்க பக்கத்துல இருக்க ஒரு பொண்ணு எனக்கு ஒரு சின்ன ஹெல்ப் பண்ண சொல்றாங்க. இந்த பொண்ணோட பேரு யூன். இவங்களுக்கு என்ன தேவைப்படுது அப்படின்றத புரிஞ்சுக்கிட்டு நம்ம ஜீவன் தான் உங்களுக்கு ஹெல்ப் பண்றாங்க. ஜீவன், நான் நினைச்சதை விட நீங்க ரொம்ப நல்ல கேரக்டர் தான். நான் ஹெல்ப் கேட்டுட்டே தான் இருந்தேன். உங்களுக்கு முன்னாடி கூட இந்த இடத்துக்கு யாரும் வந்தாங்க, நான் பேசுறது கூட காதுல விழாத மாதிரி அவங்க அப்படியே இங்க இருந்து போயிட்டாங்க. நீங்க உண்மையாவே ரொம்ப பெஸ்ட்னு சொல்றாங்க. இதை கேட்கும் போது ஜீவனுக்கும் சந்தோஷமா இருக்கு. இப்ப அப்படியே கட் பண்ண நம்ம ஜீவன், யூன் அப்புறம்
அவங்க ரெண்டு பேரும் எல்லாருமே ஒன்னா உட்காந்து சாப்பிட்டுட்டு இருக்காங்க. யூன்லாம் இவங்க கூட ஒன்னா உட்காந்து சாப்பிடுற விஷயம் சோமினுக்கு பிடிக்கவே இல்ல. மின்ன வேற ஒரு பக்கம் அவனுடைய ஷர்ட்டை வாஷ் பண்ணி கூட கரை போகவே மாட்டேதுன்னு ஃபீல் பண்ணிட்டு இருக்கான். சோமின் அவனை பார்த்து நீ எதுவும் ஃபீல் பண்ணாத, நான் இதே மாதிரி உனக்கு ஒரு ஷர்ட் வாங்கி தரேன்னு சொல்றாங்க. யூன் பேசுறதெல்லாம் கேட்ட பிறகு அவங்களுக்கு விஷயம் தெரியுது. ஆக்சுவலா இது ஒரு பிராண்டட் ஷர்ட், நீங்க அதை அவருக்கு வாங்கி தரணும்னா உங்களுடைய மாச கணக்குல சேலரி சேர்த்து வச்சாதான் முடியும். ஆக்சுவலா இந்த மின்ன அவனா வாங்கின ஷர்ட் கூட இது இல்ல, ஜியோனை தொல்லை பண்ணி அவங்க காசுல தான் இந்த ஷர்ட்டே வாங்கியிருப்பான். இன்னொரு பக்கம் நமக்கு ஜியோக்கு காட்டுறாங்க. அவர் ஏதோ ஒரு பெரிய ரெஸ்டாரண்ட்டுக்கு போயிருக்காரு. அங்க யூன் ஹோ அப்படின்னு ஒரு செஃப் இருக்காரு. அவரை போய் மீட் பண்ணி அவர் படிச்ச ஸ்கூல் பேரை சொல்லி நீங்க எங்க தானே படிச்சீங்கன்னு கேட்க அவரும் ஆமான்னு சொல்றாரு. ஆக்சுவலா அவர் சொல்ற இதே ஸ்கூல்ல தான் ஜீவனும் படிச்சிருப்பாங்க. ஜியோக்கு எதுக்காக இதெல்லாம் விசாரிச்சுட்டு இருக்காரு அப்படின்றதுலாம் நமக்கு அடுத்தடுத்து புரியும். இன்னொரு பக்கம் அந்த கேண்டீன்ல அந்த பொண்ணு யூன் சாப்பிடுறது வேணும்னே சோமின் கிண்டல் பண்ற மாதிரியே பேசிக்கிட்டு இருக்காங்க. இதை கேட்கும் போது ஜியோனுக்கும் கடுப்பாகுது. யூனுக்கு சப்போர்ட் பண்ற மாதிரி தான் அவங்களும் நடந்துக்கிறாங்க. ஜியோனுக்காக மட்டும் அந்த பொண்ணு யூனை தண்ணி எடுத்துட்டு வரதுக்காக போறாங்க. அப்படியே எனக்கும் மின்கும் சேர்த்து எடுத்துட்டு வான்னு சோமின் சொல்ல அதை மதிக்க மாட்டாங்க. உங்களுக்கு என்ன தேவையோ அதுக்கான வேலையை நீங்க பாருங்க, என்னால இதெல்லாம் பண்ண முடியாது அப்படின்னு. இந்த பொண்ணு யூனு எவ்வளவு ரூடா இருக்கான்னு பாத்தீங்களான்னு அவங்க மறுபடியும் கம்ப்ளைண்ட் பண்ணிட்டு இருக்காங்க. தனியா போய் நம்ம ஜீவன் அந்த பொண்ணு யூன் கிட்ட ஏன் அப்படி நடந்துகிட்டேன்னு கேட்கும்போது அவங்களுக்கு விஷயம் தெரியுது. ரெஸ்ட் ரூம்க்கு ஒருத்தவங்க உள்ள வந்து வேணும்னு எனக்கு ஹெல்ப் பண்ணாமலே அங்க இருந்து போயிட்டாங்கன்னு சொன்னல, அது வேற யாரும் இல்ல சோமின் தான். மத்தவங்களை பத்தி அவங்களுக்கு கொஞ்சம் கூட கவலை இல்ல, நான் மட்டும் எதுக்காக அவங்களுக்கு ஹெல்ப் பண்ணணும். இப்படி அவங்க ரெண்டு பேருமே ஒன்னா பேசிட்டு நடந்து போறதெல்லாம் பாக்குற சோமினுக்கு இரிட்டேட் ஆகுது. அப்படியே தனியா நின்னுட்டு இருக்காங்க. அப்ப இந்த மின் வந்து அவங்க கிட்ட பேசுறா, என்னோட ஷர்ட் அழுக்காயிடுச்சுன்னு நீங்க எதுவும் ஃபீல் பண்ணாதீங்க. இப்படி அவன் பேசிட்டு இருக்கும்போது லிஃப்ட் ஓபன் ஆகுதா, அடிச்சு பிடிச்சிட்டு எல்லா ஒர்க்கர்ஸும் உள்ள ஓடுறாங்க. அப்ப உள்ள அதிகமா கூட்டம் இருக்கிறதுனால மின் அப்புறம் சோமின் அவங்க ரெண்டு பேருமே க்ளோஸா நின்னுட்டு இருக்கிற மாதிரி ஒரு நிலைமை வருது. ரெண்டு பேரும் அப்படியே ஃபேஸ் டு ஃபேஸ் பார்த்துட்டு இருக்காங்க. அப்படின்னா நம்ம ஜீவன் நினைச்ச மாதிரி இந்த விஷயமும் நடக்க ஆரம்பிக்குது. சோ இன்னைக்கான எபிசோட் இதோட முடியுது. இந்த வீடியோ கண்டிப்பா உங்களுக்கு பிடிச்சிருக்கும் நம்புறேன். பிடிச்சிருந்தா மறக்காம உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க. சோ நெக்ஸ்ட் எபிசோட்ல மீட் பண்ணலாம்.